வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை குறித்து தான் முதல்ல பேசணும். அதை தான் முதல் பிரதானமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்து நம்ம வள்ளல் மீடியால ஒரு தலைப்பா வச்சு பேசிட்டு இருப்போம். முக்கியமா தமிழ் மண்ணுக்கு, அதோட வளத்துக்கு, அதோட மக்கள் அதனால பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா நம்ம கடந்து போனதே இல்லை பேசாம. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பாரி அவர்கள்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சு போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். டங்ஸ்டன் சுரங்கம், இது நம்ம ஒரு 3 நாள் முன்னாடியே பேசியிருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் வேற வழியே இல்லாம நம்ம பேசினதுனால இப்போ தள்ளி போயிடுச்சு. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற ஊர் மக்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு அரசியல் தலைவர்களா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அது வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா சட்டப்பேரவையில நான் அந்த விவாதத்தை நேரலையில பார்த்தேன். எல்லா கட்சிகளுமே அதை எப்படியா தவிர்க்கணும், அதை நிறுத்தணும் தான் பாக்குறாங்க. ஆனா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கண் துடைப்பு தானா இதெல்லாம்? கடைசியில அங்க சுரங்கம் அமையுமா? கண்டிப்பா அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை நம்ம இங்க மதிப்பு கொடுத்து கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம துரைமுருகன் இருக்காருல்ல, அவர் தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு மத்திய அரசுக்கு. அதுல இந்த பகுதியில எல்லாம் டங்ஸ்டன் கனிமங்கள் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை கொடுக்குறாரு. தமிழக அரசு சார்பாக தான் அந்த நோட்டீஸ் என்பது கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடியே டங்ஸ்டன் இங்க இருக்குங்கிறதெல்லாம் முன்கூட்டியே ஆய்வு பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பட் இவங்க தரப்புல அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? திமுக தரப்புல ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அறிக்கை கொடுக்கறது, இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கு அப்படிங்கறத கடந்து அதை எடுப்பதற்கான தேவையும் அத்தியாவசியமும் இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்ட்டு. டங்ஸ்டனுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கு. டங்ஸ்டனை மற்ற நாடுகள் ஏற்றுமதி செய்து சீனாலாம் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கு. இன்னைக்கு அந்த சீனாவே பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் ஆலைகளை அந்த மைன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சு. நிறைய ரீசன் இருக்கு. அந்த குளோபல் மார்க்கெட்ல டங்ஸ்டனோட தேவை குறைய ஆரம்பிச்சு. நிறைய இருக்கு. அப்ப டங்ஸ்டனோட தேவை குறையுது. டங்ஸ்டனோட தேவை ஒரு சில வெவ்வேறு இடங்கள்ல அதிகரிச்சிருக்கு. ஒரு காலத்துல டங்ஸ்டனோட தேவை எங்க அதிகமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே டங்ஸ்டனை பத்தி தெரிய வருது குண்டு பல்பு. அந்த குண்டு பல்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் டங்ஸ்டன்ல இருக்கும். அதுதான் ஓவர் ஹீட்டை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதான் அந்த கண்டக்டராகவும் இருக்கும். அதனால கண்டக்டர் அண்ட் அதிகமான ஹீட்டை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ங்கும் போது டங்ஸ்டன் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி அது டங்ஸ்டன் தான் உள்ள இருக்கும். அப்ப அது ஒரு சின்ன அளவுல நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அந்த குண்டு பல்புலாம் மாறி இன்னைக்கு எல்இடிஸ் எல்லாம் மாறி மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க அந்த டங்ஸ்டனோட தேவை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில அந்த தேவை கட்டாயம் இருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஹீட்டான ஒரு இடங்கள்ல ஒரு ட்ரில்லிங் பண்ற ஒரு மெக்கானிசம். ஏன்னா டங்ஸ்டன் ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஸோ அந்த ட்ரில்லிங் பண்றதுக்கு, அப்புறம் அந்த போர் போடுறதுக்கு, அந்த ஓவர் ஹீட் எமிட் ஆகுற மாதிரியான விஷயத்துல ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகும்னா அங்க டங்ஸ்டன் இன்னும் தேவைப்படுது. அது போக ராக்கெட் சயின்ஸ், இந்த ராக்கெட்டு அதோடைய அது ஏன்னா ஓவர் ஹீட்டை தாங்கிட்டு தானே உள்ள இறங்குது போகுது. அப்ப அதை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக டங்ஸ்டன்ஸோடைய தேவை இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இப்ப இந்த ராக்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஸ்பேஸ் அட்வென்ச்சர் லோட்லோஸ்க்கு இதுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டானதுல ஒரு சில இடங்கள்ல இந்த டயோட்ஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க போல. ஸோ இதுதான் பயன்பாடு. இதுக்கான மார்க்கெட் உலக அளவுல இருக்கானா இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்லல, இருக்கு. ஆனா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல டங்ஸ்டனுடைய தேவை இந்தியாவுக்கு எங்கிருந்து வந்துச்சு, உலகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாமே ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருக்கக்கூடிய பயன்பாடு தான். டன் கணக்குல நீங்க டங்ஸ்டன் எடுத்து என்ன பண்ண போறீங்க? இன்னொன்னு அது கதிரியக்க மெட்டல்னு சொல்றாங்க. அதுல ஒரு மிதமான கதிர்வீச்சும் இருக்குங்கிறாங்க டங்ஸ்டன்ல. சோ அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனா அது பாதிப்பு இருக்கு. அப்ப இங்க இந்த டங்ஸ்டன் எடுப்பது அப்படிங்கிறது அத்தியாவசியமற்றது, தேவையற்றது. இது தேவையில்லாத வீண் வேலை அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்றோம். இரண்டாவது, அதை எடுக்கக்கூடிய இடங்கள், டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பல இடங்கள்ல டங்ஸ்டன் இந்த பாறைகளுக்கு அடியில, இந்த பாறையா இருக்கக்கூடிய அந்த கற்பாறைகளுக்குள்ள நிறைய கிடக்கு. அவ்வளவு ரேர் இல்லையா? இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. நம்மளோட பயன்பாட்டுக்கு தான் அது கம்மியா இருக்கே ஒழிய இல்ல, ஆக்சுவல் ரேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ரேர் மினரல் தான். ஆனா அது கிடைக்கிற இடம் நிறைய இருக்கு. இந்தியாவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் வாழாத, விவசாயங்கள் நடக்காத, நீர் மேலாண்மையெல்லாம் பெருசா இல்லாத பாலைவன மலைப்பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த ராஜஸ்தான் லொட்டுலோஸ்க்கு, அங்கெல்லாம் கூட டங்ஸ்டன் படிமங்கள் கிடைக்கதான் செய்யுது. அது அவங்களே தான் போட்டு காட்டியிருக்காங்க. அங்கேயும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா எடுக்கிறதுக்கு நீங்க டெண்டர் விடுறது அங்கெல்லாம் விடல. டங்ஸ்டன் மைனுக்கான டெண்டர் நீங்க எங்க விடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் விடுறீங்க. இது இத்தனைக்கும் தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு இடமாக இதை அறிவிச்சிருக்குது. இந்த அரிட்டாப்பட்டி, இந்த கிராமங்கள், இந்த பகுதியை சுற்று வட்டாரங்கள், இந்த மாங்குளம், இதெல்லாத்தையும் கல்ச்சரல் ஹெரிட்டேஜாவும் அது இருக்கு. அதை பத்தி கேட்கணும்னு நினைச்ச பாரு, அந்த இடத்தை பத்தியும் போக சொல்லுங்க. அப்படி அதாவது இங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு 7 குன்றுகள் இருக்கு. அந்த 7 குன்றுகளை உடைச்சுதான் இப்ப அந்த டங்ஸ்டன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த 7 குன்றுகளை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள், நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த அரிட்டாப்பட்டி வந்து கொஞ்சம் அதுதான் மெயின். ஸோ இதை சுற்று வட்டாரங்களா தான் இருக்கு மித்த கிராமங்கள்லாம். ஸோ இந்த அரிட்டாப்பட்டியில அந்த 7 குன்றுகள் இருக்கு. அந்த 7 குன்றுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்கு. தமிழுடைய பழைய காலத்து கல்வெட்டு. எந்த அளவுக்கு பழைய காலம்னா 2000 ஆண்டுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டு வடிவங்கள் கிடைக்கக்கூடிய இடம் அது. புரியுதுங்களா? எந்த இடத்துல எந்த அளவுக்கு அப்படின்னா தமிழ் செம்மொழி அந்தஸ்து வாங்குச்சு பாத்தீங்களா, அதுல மேற்கோள் காட்டப்பட்ட புராதன சான்றுகள்ல ஒரு சான்று வந்து மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டு அந்த இதுலதான் இருக்கு. அதுலதான் சங்க இலக்கியமும் வரலாறும் ஒண்ணு அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட கல்வெட்டுகளாக அந்த கல்வெட்டுகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய செய்திகள் சங்க இலக்கிய செய்திகளாகவும் இருக்கு. அப்ப இலக்கியங்கள் இருக்கிறது நடப்பு அரசியல் இருந்ததான், சும்மா கற்பனையா அதை எழுதி வைக்கலங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளோட வரலாறு அப்படின்னு புடைப்பு கோயில்கள் இருக்கு. 2 புடைப்பு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு வந்து சமண புடைப்பு. சமண புடைப்புங்கிறது நம்ம சமணர்கள் வாழ்ந்த பகுதி, அங்க அவர்களுடைய கல்வெட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்கள் வாழ்ந்த, அதாவது சமண துறவிகள் வாழ்ந்த இடமாக பள்ளி, அதாவது சமணர்கள் தான் அன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். சமணர்களுடைய ஸ்கூல்ஸ் வந்து அங்க நடந்திருக்கு அந்த பாறைகளை சுற்றி. சோ அந்த ஒரு இடத்துல அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு குடைவரை கோயில் ஒண்ணு இருக்கு. சிவனுக்கான ஒரு குடைவரை கோயில் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பழமையான 7ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டு பழமையான ஒரு குடைவரை கோயில் இருக்கு. இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோடைய கணக்குல இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் அங்கீகரிக்கப்பட்ட சைட்ஸ் தான் இது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸ் தான் இது. தமிழர் பண்பாட்டுவியல் சார்ந்த ஒரு இடம். அடுத்து இயற்கை சூழல்லையே இந்த பகுதிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி. பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கக்கூடாது. இது இந்திய அளவுலயும் கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழக அளவுலயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பல வகையான அரிய வகை, உலகத்துல அரிய வகை பூச்சி இனங்கள், நீங்க பறவை இனங்கள், உயிரினங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், அரிய வகை பூச்சி இனங்கள், அதுல இந்த பட்டர்ஃபிளைஸ் அந்த ஒரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோலாக் ஜோன் சொல்ற அளவுக்கு ரொம்ப அரிய வகையான சில பூச்சி வகைகள் இதெல்லாமே அந்த பகுதியில வந்து அதிகமாக இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. அப்படிதான் அவங்களும் பாதுகாக்கப்படும் பகுதின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கு. இது இன்னொன்னு, இது எத்தனை சதுர கிலோமீட்டர்ல அவங்க எடுக்க போறாங்கிறது தான் ஒரு பேர் அதிர்ச்சி. ஆஸ் பர் ரிப்போர்ட் 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வந்து டங்ஸ்டன் படிமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுல இன்க்ளூடிங் பழனி மலையும் அடக்கம். நம்ம முருகனுக்கு சொல்லிட்டு இருக்கோம், முருகனுடைய பழனி மலையும் சேர்த்து கணக்கு வச்சிருக்காங்க. இல்ல சீரியஸா தான் சொல்றீங்களா? சீரியஸா 38,000 ஏக்கருங்க, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். எங்க அது எவ்வளவு பெரிய பகுதின்னு பாருங்க. ஸோ நான் இங்க இப்ப நான் சொல்ல வர்றது சில அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்கும் இதுக்கு நான் எண்ட்ல சொல்லும் பொழுது. ஆனா அதுதான் உண்மையான காரணம். அதை தமிழர்கள் உணரணும். அது உணரல நம்ம மக்கள். சும்மா ஏதாவது டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காக பண்றாங்க, அதுக்காக பண்றாங்கன்னு ஒரிஜினல் ரீசன் நம்ம கடைசியா பேசுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த டங்ஸ்டன் தேவையில்லாத ஒரு விஷயம், அதை எடுக்கிறோம்ங்கிற பேர்ல இதை சொல்றாங்க. இதுல மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது 7 மலைகள் இருக்கு, அதாவது 7 குன்றுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பர்டிகுலரா இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு. இந்த அரிட்டாப்பட்டிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 திணை நிலங்களும் அந்த ஊர்ல ஒன்னா இருக்கு அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. என்ன மாதிரி? அதாவது நம்ம நெய்தல் திணையை தவிர்த்து, நெய்தல் திணை வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், ஆனா கடலும் கடல் சார்ந்த இடமுமாக கருதி கொள்வதற்கான ஒரு இடமும் அங்க இருக்கு. உப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி அங்க இருக்கு. சோ அது நெய்தல் தன்மையை கொண்ட ஒரு ஏரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடு, அந்த ஊர்லயே ஒட்னாப்பிலேயே ஒரு காடு இருக்கு. அந்த மாதிரி காடுகள் இருக்கனாலதான் இன்னைக்கு இது வந்து பயோடைவர்சிட்டி ஜோனா சொல்றாங்க. ஒரு காடும் அங்க இருக்கு. அது போக விவசாய நிலங்களும் இருக்கு, மருதத்திணையும் வந்துருது. நெய்தல் பாலையும் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு பாலை, ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு பாலை திணை இருக்கு. ஒரு சின்ன பாலைவனம் மாதிரி இருக்கு. அப்ப இது என்னன்னா ஒரு 5 நிலங்களை வந்து அந்த ஊர்லயே, ஒரே ஊர்ல 5 நிலங்கள் இருக்கிறது எங்கள் ஊருடைய சிறப்புன்னு சொல்லி அந்த ஊரை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். 5 நிலங்களாக இருக்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இங்க பெரிய அளவுக்கு விவசாயம் செய்யப்படுகிறது. இன்னொன்னு அங்க வந்து இன்னும் கவர்மெண்டோடைய இந்த ஃபெர்டிலைஸ்டு ஃபார்மிங் சிஸ்டமே போல, முழுக்க ஆர்கானிக் ஃபார்மிங் தான் அந்த பகுதி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அது அவங்களே சொல்றாங்க, நம்ம சொல்லல, அவங்களே சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே முன்னாடியே விழிப்புணர்வு பெற்றிருந்தனால இங்க அந்த கெமிக்கல் ஃபார்மிங்குக்கே நாங்க வரல, சுயமா நாங்க முழுக்க நாங்களே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தற்சார்பு பொருளாதாரத்தோடு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அங்க அந்த ஊர் பெரியவர்கள் சொல்றாங்க. அப்புறம் அந்த 5 நிலக்கோட்பாடு அந்த ஊருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்க அங்க நெய்தல் திணைனா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அங்க உப்பு தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உப்பு தாதுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியும் அங்க இருக்குங்கிறாங்க அவங்க. அப்ப 5 நிலம் ஒரு விஷயம், 7 பாறைகள் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது முழுக்க
தமிழர்களுடைய வழிபாட்டிடமாகவும் தமிழர்களுடைய நம்பிக்கைக்குரிய இடமாகவும் தமிழர்களுடைய பாரம்பரிய இடமாகவும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் திட்டமிட்டு ஒரு சதிகார திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னா அது நம் இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர். இதுதான் என்னுடைய பார்வை. இது டங்ஸ்டன் எடுக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. அது என்னடா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் மீத்தேன் எடுப்பீங்களா, தமிழ்நாட்டில் தான் டங்ஸ்டன் எடுப்பீங்களா, இந்த கேள்வி வருது இல்ல. ஏன் இப்ப நீங்க கவனிக்கணும், தமிழ்நாட்டுடைய விவசாய பகுதிகளை அழிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? ஏன் மீத்தேனுக்கு இப்பதான் சமீபத்துலதான் மீத்தேனுக்கு எதிராக பெரிய அளவு போராட்டங்கள் பண்ணி இது பண்ணி அது ஓரளவுக்கு தடுத்து நிப்பாட்டி, அதுவும் மறைமுகமா அந்த திட்டங்கள் அப்படியேதான் இருக்கு, முழுசா நிப்பாட்டல, அது இருக்கு. ராமநாதபுரத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீத்தேன் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க, ராமநாதபுரத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல தான் நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கு. தஞ்சாவூர்லயே அந்த திட்டத்தை நம்ம முழுமையாக நிப்பாட்டி விடவில்லை, அது இருக்குது அந்த திட்டம். நம்மளாம் மறப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீத்தேன் திட்டத்துக்கு. மறந்தா அதை திரும்ப ரெசியூம் பண்ணிடுவாங்க. ஸோ தஞ்சை டெல்டா பகுதிகளில் இந்த ஒரு வேலையை பண்ணீங்க. இப்ப திண்டுக்கல் மற்றும் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பகுதியில் அழிக்கிறதுக்கு டங்ஸ்டன் கொண்டு வரீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய பகுதியை அழிக்கணுங்கிற ஒரு செயல் திட்டம், ஒரு சதி திட்டம் இதை சுற்றி இருக்கிறத நீங்க கவனிப்பா பார்க்கணும். இல்ல பாரு, இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியால இருக்க பல ஸ்டேட் வாழ்றதுக்கே நம்ம கொடுக்குற அந்த டாக்ஸ்லாம் தான் காரணமா இருக்கு, அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட வளத்தை அழிச்சு எப்படி வந்து ஒரு பார்வையே புரியவே இல்லை. அதுதான் இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குளோபல் வார், இது ஒரு வகையான ஒரு போர். என்ன போர் அப்படின்னா, அடுத்த கட்ட மனித நாகரிகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்த ஜெனரேஷனை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா நீரும் உணவும் யாரிடம் அதிகம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோ டாலர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து கச்சா எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் கிங்கு. எந்த நாட்டுக்கிட்ட கச்சா எண்ணெயோட கண்ட்ரோல் இருக்குதோ அவன் கிங்கு. கச்சா எண்ணெய்க்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் நாடுகளும் அமெரிக்காவுக்கு சலாம் போட்டு தான் ஆகணுங்கிற இடத்துல அவன் ராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி கச்சா எண்ணெயை உறிஞ்சு எடுக்கிறான். எவன் எதிர்க்கிறானோ அவனெல்லாம் போட்டு அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இருக்கோம் அன்றாட இதுல. அந்த கச்சா எண்ணெயை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டையே அவன் உருவாக்குறதுக்கு துணை போனான். கரெக்டா? இது எல்லாமே அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா கச்சா எண்ணெய் தான். அதுதான் உயிர் நாடி. அப்ப கச்சா எண்ணெய் அன்றைய காலகட்டத்துடைய ஒரு ஆயுதத்திற்கான, அது ஒரு போருக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. யாரிடம் அது இருக்கிறதோ அவனிடம் அதிகாரம் இருந்தது. அடுத்து இன்னும் வித்தின் 50 to 60 years பயாலஜி, யாரிடம் உணவு உற்பத்தி இருக்கிறதோ அவர்களிடம்தான், யாரிடம் நீர்வளம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் பவரும் இருக்கும். கார்பரேட்ஸ் இதை மனசுல வச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவும் நீரையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா உணவும் நீரும் இயற்கையாகவே எல்லா மனிதர்களுக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையா உங்க ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அது உங்க சொந்த நிலம். அங்க ஒரு கிணறு வெட்டினீங்கன்னா தண்ணி கிடைச்சிருச்சு. ஒரு தொட்டி உங்க வீட்டுக்கு மேல கட்டிட்டீங்கன்னா நீரை சேமிச்சிட முடியும். ஸோ நீரை அவங்க யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவும் வந்து நம்மளால உற்பத்தி செஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு தோட்டம் துறவு இருந்துச்சுன்னா எல்லா வகையான காய்கறியும் வளர்த்துக்கலாம். ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்கு தேவையான உணவை அவனே ப்ரொடியூஸ் செஞ்சுக்க முடியுமானா செஞ்சுக்க முடியும். சிட்டிலேயே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தற்சார்பை இதை வந்து பறிக்கவே முடியாது. யாரால? கார்பரேட்டால இந்த உற்பத்தியை வந்து தடுக்கவே முடியாது. ஆனா முடியும்னு சவால் எடுக்கிறாங்க கார்பரேட் முதலாளிகள். முடியும். அப்ப இவன் தற்சார்பா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மள தவிர்த்து அவனால அங்க செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வா. அதோட நீங்க லிங்க் பண்ணுங்க. இந்த கடைசி விவசாயி படத்துல அந்த தாத்தாவை வந்து யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவர் இபி கரெக்ஷனும் வச்சுக்க மாட்டாரு, எதுவுமே வச்சுக்க மாட்டாரு, அவர் பாட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதுதான் நான் இங்க சொல்லுறேன், கட்டுப்படுத்த முடியாத விஷயம். ஆனால் இதை கட்டுப்படுத்தி விட்டோம் என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஒரு சில கார்பரேட் இலுமினாட்டி கும்பலோடைய ஒரு சதி திட்டம். அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப நேக்கா காய் நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப முதல்ல என்னன்னா, எல்லா நேரமும் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் விவசாய பகுதிகளாக இருக்கக்கூடாது. அதாவது 12 மாசமும் விவசாயத்திற்கு உகந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய நாடுகள் விவசாயம் செய்யாத நாடுகளாக இருக்கணும். அவன் யோசிக்கிறான். ஏன்னா ஐரோப்பால வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் பனி, 6 மாசம் இது. அப்ப அவன் ஃபுட்டை ஸ்டாக் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். அவனை ஈஸியா தடுத்துட முடியும். கொஞ்சம் முடிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு அலைஞ்சிட்டு போனுங்க. அப்ப 6 மாசம் தான் அவனால அங்க நிக்க முடியும், விவசாயம் பண்ண முடியும். அந்த 6 மாசத்துல ஏதாவது பிரச்சனையோ புயலோ கேலோ வந்துச்சுன்னா அவனால கண்டினியூவா பண்ண முடியாது. அதனால அங்க இருக்கிற ஃபார்மிங்க
ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணும் வளமா இருக்கு, நீரும் நல்லா பெய்யுது, மழையும் நல்லா பெய்யுது, வெயிலும் அடிக்குது, தொடர்ச்சியா வெயில் அடிக்குது. மின்சாரமும் இவன் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தினா சோலார் மூலியமா இவனோட மின்சாரத்துக்கு இணைய எவனுனாலையும் வர முடியாது. கிளியர் ஸ்கை, ஓப்பன் ஸ்கை, ஹீட் நமக்கு நிறைய கிடைக்குது, சூரிய ஒளி எல்லா நாளும் கிடைக்குது, டிசம்பர்லயே வெயில் அடிக்குது எல்லா. ஆனா அப்ப நமக்கு சோலார் சிஸ்டத்துல நம்மளால ஈஸியா மின்சாரத்தையும் எடுத்துக்க முடியும். அப்ப பாக்குறான் இந்த நாடுகள் வந்து விவசாய நாடுகளாக இருப்பது எதிர்காலத்தில் இந்த நாடுகள் எந்தெந்த நாடுலாம் விவசாய நாடுகளாக இருக்கிறதோ அந்த நாடுகள் கிட்ட பவர் போயிடும். நம்ம இன்னைக்கு பெட்ரோல் டீசலை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்போம். ஆனா ஃப்ரீ எனர்ஜி கான்செப்ட் வரும், எனர்ஜியோடைய இது சோலாருக்கு டைவர்ட் ஆகிட்டு இருக்கு, இப்பவே ஆக ஆரம்பிச்சிருச்சுல. இல்ல பாரு, இப்ப 90s எல்லாம் பில் கேட்ஸ்ன்ற பேர் வந்துட்டே இருக்கும், பிகாஸ் ஹி ஹேட் மைக்ரோசாஃப்ட். பில் கேட்ஸ் வந்து விவசாயம் மாதிரி, அதுதான் நான் சொல்றேன். அவன் நம்ம விவசாயி கிடையாது, அவன் விவசாயினே சொல்ல முடியாது, அவன் அயோக்கிய பைய. அந்த அயோக்கிய பைய என்ன பண்றாங்கறத நீங்க சொல்றேன். அவன் ஒன் ஆஃப் த அயோக்கிய பைய. அதோட வேல்யூ பாக்குறாரு, ஃபுட் விவசாயத்தோட வேல்யூ பாக்குறாரு. விவசாயம் பண்ணலீங்க அவன் பண்றது வேற. அவன் விவசாயம் பண்ணல, லேண்ட் கிராபிங் மாதிரி ப்ரொடியூசிங் ஃபுட். ஓகே, பட் இட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர். புரியுதா? அவன் ஃபுட்டை தயாரிக்கிறான், ஆனா அது அக்ரிகல்ச்சர் மூலமா அவன் தயாரிக்கல, அவன் வேற விதத்துல அதை தயாரிக்க போறான். லைக் நான் சொல்றேன், அதுக்கு தான் வரேன், நான் ஒரு நாள் படிப்படியா வரேன். அப்ப இந்த நாடுகளை அவன் விவசாயத்துல இருந்து முதல்ல தடுக்கணும்னு பாக்குறான். அப்ப இந்த நாடுகள் விவசாயத்துல இருந்து தடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க விவசாயத்துக்கு மண் வளம் நல்லா இருக்கு, நீர் வளம் நல்லா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஒழிச்சுட்டா மண் வளத்தை எப்படி அழிக்கலாம்? அப்ப இதோட பயோடைவர்சிட்டி அழிக்கணும். பயோடைவர்சிட்டி எப்படி அழிக்கலாம்? மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா கொண்டு வாங்க, ஃபேக் மார்க்கெட்ஸ் உருவாக்கு. டங்ஸ்டனுக்கு மார்க்கெட்டே மயிர் உலகத்துல கிடையாது பெருசா, ஆனா டங்ஸ்டனுக்கு மார்க்கெட்டை உருவாக்கு, மைனிங் ப்ராஜெக்ட் உருவாக்கு, நம்ம ஊர் கம்பெனி அனுப்பு, அவன் எடுக்கணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட வை, கரெக்டா விவசாய நிலமா பார்த்து போடு. மீத்தேனுக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது மீத்தேன், ஏன்னா எல்லா குளோபும் பெட்ரோல் டீசல் முடிய போகுது. பெட்ரோல் டீசல் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு பவர் ஷிஃப்டும் எலக்ட்ரிக்கு தானே எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. ஸோ நீ பேசிக்கா நீ வந்து லித்தியம் லொட்டுலோஸ்க்குன்னு எதையாவது தேடுற அப்படின்னா அது ஒரு லாஜிக்கலா அது பேலன்ஸ் ஆகும். சம்பந்தமே இல்லை, மீத்தேனுக்கு போற, திரும்ப ஒரு எரிவாயுக்கு போற. இன்ஃபேக்ட் பெட்ரோல் அண்ட் டீசலோடவே ரொம்ப கஷ்டமா எடுக்க வேண்டிய ஒரு பொருளுக்கு போற, ரொம்ப கம்மியாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமா பட்டு எடுக்க வேண்டிய ஒரு பொருளுக்கு ஏன் போற? அவன் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். மீத்தேன் கடலுக்குள்ள எவ்வளவோ கொட்டி கிடக்குதுங்க மீத்தேனு. விவசாய நிலங்கள்ல வந்து மீத்தேன் எடுக்க போறேன்னு அவன் சொல்றான் பாருங்க. கடலுக்குள்ள அவ்வளவு கிடக்குதுங்க மீத்தேனு. அங்க உட்காந்து அழகா உடச்சு எடுக்கலாம், யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா அதை அவன் செய்ய மாட்டான். பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறைகளுக்கு அடியில மீத்தேன் கிடக்குதுங்க, அதை எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா விவசாயம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்க மீத்தேன் எடுக்க போறேன் அப்படின்னா அவனுடைய நோக்கம் மீத்தேன் எடுக்கிறது கிடையாது. அவன் யோசிக்கிறது 100 வருஷத்துக்கு அப்புறம் நீ சரி செய்ய முடியாத அளவுக்கு அந்த நிலத்தை வந்து ஓட்டையாக்கிட்டு போறான். அவனுடைய அல்டிமேட் எய்மே விவசாய நிலங்களை மலட்டுத்தன்மையாக மாற்ற வேண்டும். இதுதான் அவனுடைய எய்ம். நீங்க வந்து இந்த எய்மை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இவங்களோட நகர்வு உங்களால கணிக்க முடியும். இந்த எய்மை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல, நிறைய அரசியல்வாதிகள் பேசவும் மாட்டிக்கிறாங்க. அவனோட எய்ம் என்ன? டங்ஸ்டன் எடுப்பது அவனுடைய எய்ம் கிடையாது, மீத்தேன் எடுப்பது அவனுடைய எய்ம் கிடையாது. அவனுடைய எய்ம் உன்னுடைய விவசாய நிலத்தை பறிப்பது. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரும் போரோ பெரும் நெருக்கடியோ வந்தா கூட உன் விவசாய நிலம் உன்னை காப்பாத்திடும். எவங்க கிளினிக்கு கீழே போயிட்டு மண்டிட்டு உணவுக்காக கையேந்த வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட சாப்பாடு இருந்தா போதும் பொழைச்சு பண்ணி உனக்கு உயிர் வாழ்ற இங்க இயற்கை உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கு. இந்த இயற்கையை உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நீ கையேந்தித்தான் தீர வேண்டும். விவசாய நிலத்தை பறிச்சுட்டா கையேந்தி தான் தீர வேண்டும். அப்ப அதை பறிக்கிறதுக்கு அவன் என்னென்ன வழின்னு பாக்குறான். அப்ப இந்த இதெல்லாம் வந்து இந்த நிலத்தை மலட்டுத்தன்மை ஆக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அவன் ஒன்னொன்னா கொண்டு வரான். அடுத்து இந்த விதையெல்லாம் இருந்தா இவன் எங்கேயாவது நிலத்தை கூட சரி செஞ்சு ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறான். அப்ப இந்த விதைகள் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணு. அப்ப என்ன பண்ணா, அதுக்கு பிளான் பண்ணி விதையில்லா பயிர்கள், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சான். அதை விதை கொடுப்பான், அதை போட்டா வளரும் செடி, ஆனா அதுக்கப்புறம் விதை வராது அதுகிட்ட இருந்து. திரும்ப அந்த விதைக்கு நீ அங்கதான் போய் நிக்கிறான். அப்ப அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதையும் சொல்லுவாங்க அந்த படத்துல, பிறக்க போற பிள்ளைக்கு விதை இல்லாம பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்பாரு அவரு. ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தான். அப்ப உன்னோட மரபு வழி விதைகளை ஒழிச்சான், மரபு வழி உயிரினங்களையும் அழிச்சுக்கிட்டே வரான். அந்த விஷயத்துலதான் அந்த மாட்டுக்கறியை ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு நம்ம கத்துனது. ஏன்னா இவங்களுக்கு நோக்கம் தெரியறது இல்ல. அவன் நோக்கம் என்ன? அவனோட நாட்டு மாட்டை அழிக்கணும்னா நீ உட்காந்து இங்க பீஃப் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்ப, முட்டாள். அப்ப இந்த முட்டாள்தனத்தை நம்ம எதிர்த்தோம். இந்த பீஃப் ப்ரமோஷன் பண்றதுனால நம்ம நாட்டு மாடுகள் தான் அழியுது. அங்க ஜெர்சி மாடையும் இது வந்து அது பால் மாடுகள், அதுல வந்து யாரும் வந்து அது அந்த வாடையே வேற மாதிரி இருக்கும், அதை சமைக்கிறதுக்கு இல்ல. ஆனா இதைத்தான் கொண்டு வந்து பீஃப் ப்ராடக்ட்ஸா கொண்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாடு குறையுதுன்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் அதுதான். அவன் நம்ம நாட்டு மாட்டை அழிக்க ஆரம்பிச்சுட்டான். அழிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுங்க. கண்ணில் பார்க்க முடியுதா இப்ப நாட்டு மாடுகளை? நீங்க ஒரு
ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லாரியா மாடுகளை வந்து நாட்டு மாடுகளை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும், கேரளாவுக்கு போய்கிட்டே இருக்கும், பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த காட்சிகளை ஒன்னால பார்க்க முடியுதா? அதுக்கு கூட அனுப்புறதுக்கு இல்லையா? இல்ல, ஒழிச்சுட்டாங்க மாட்டை. இந்த ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு மீட்டுருவாக்கம் பண்ண முடியுமே ஒழிய இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீட்டுருவாக்கம் பண்ணலாம், ஆனா இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு ஏதாவது தமிழ்நாடு ஏதாவது ப்ரீடிங் ப்ராஜெக்ட் வச்சிருக்கா? அந்த ப்ரீடிங் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம நாட்டு மாடு கொடுக்குறாங்களா? தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடு கொடுத்துச்சு, அந்த திட்டத்துல நம்ம நாட்டு மாடு வந்துச்சா? நோக்கம் அவங்க தெளிவா இருக்காங்க. நாட்டு மாட்டை அழிக்கிறாங்க. அது ஏன் அழிக்கிறாங்க? நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நாட்டு மாட்டை அழிச்சா என்ன? இப்ப நாட்டு மாட்டுக்கு தான் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாஸை சாணத்துல கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம ஜெர்சி மாட்டுக்கு அது கிடையாது. அது சாப்பிடுறதே அதனால செரிக்க முடியாம தான் வயிறு வீங்கி போய் கிடக்கு. நம்ம நாட்டு மாட்டுக்கு அந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா தன்மை இருக்கனால இயற்கை உரத்துக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப இயற்கை உரமாக அதை பயன்படுத்திட்டு போயிருவீங்க. அப்ப அதை அமுக்குறான். நீங்க நஞ்சுக்களை கொண்டு வந்து அவன் வந்து ஃபெர்டிலைசர்னு கொடுத்தான். அதை போட போட நம்மளாம் மண்புழுக்கள் அழிஞ்சு போச்சு. முன்னாடிலாம் நீங்க மண்ணை வெட்டுனீங்கன்னாவே மண்புழு இருக்கும். விரல விட்டாலே ஈஸியா இப்படி நோண்டினீங்கன்னா மண்புழு நிலையும். எவ்வளவு மண்புழு இருந்தா அப்படி தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க தேடுங்க மண்புழுவை. இல்ல, நான் தேடி தான் எடுத்து எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நீங்க பாத்துப்பீங்களா, என்னோட வீட்டுல அக்வாரியம் இல்லைங்க, இது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை போட்டிருப்பேன். ஆமாமா, வெத்தலை எவ்வளவு நல்லா இருக்குல்ல. மெயின் ரீசன் வந்து மண்புழு தான். கொஞ்சம் இவங்க போயிட்டு அதுல ஃபெர்டிலைசர் மண்புழு எடுத்து நாங்க போடுவோம். கண்ணில் படும்போது மண்புழு பிடிச்சு கொண்டு வந்து அந்த மண்ணில் விட்டுறது. ஃபைட்டர் ஃபிஷ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்க அந்த வேஸ்டேஜ், இந்த அதாவது நம்ம அந்த செருகு இதெல்லாம் எடுத்து போடுவோம். அப்புறம் அக்வாரியம் வாட்டரை கொண்டு வந்து அதுக்கு உரமா போட்டுருவோம். அதனால எப்படி நல்லா செழிப்பா இருக்கு பாருங்க. சோ அது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க அந்த உரமும் இதையும் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா ரொம்ப செழிப்பா இருக்கும். சோ இவ்வளவுதான் விஷயம். இந்த இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குளம் இருக்கும், குளத்துல ஃபுல்லா மீன்கள் இருக்கும், மீன்கள் பெருகி இருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க குளங்கள்ல மீன்களை பார்க்க முடியாது, குறைஞ்சிருச்சு. குளங்கள்ல முன்னாடி மீன்கள் இருக்கும். இப்ப இந்த மீன்கள்லாம் சாப்பிட்டு போடுற எச்சம்லாம் அந்த குளத்துல இருக்கும். இது என்ன ஆகும்? இந்த ட்ரை ஆகும்போது மீன் முட்டையெல்லாம் வந்து காஞ்சு போய் இருக்கும். திரும்ப தண்ணி வரும்போது மீன் முட்டைகள் உயிர் வந்துடும். இப்ப இந்த காஞ்சு போய் இருக்கிற இடத்துல இருந்தா மக்கள் வந்து சேர் அள்ளுவாங்க. இந்த சேர் அள்ளி கொண்டு வந்து ஊர்களை நெப்புவாங்க. இப்ப என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சேர்ல ஃபுல் ஃபெர்டிலைசர் அதை கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்க தோட்டத்துல அவங்க போட்டுக்குவாங்க. அங்க உரம் ஃபுல் ஆயிக்குதா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நீங்க போய் சேர் அள்ளுறதுனால குளமும் ஆழமாய்க்கும். தண்ணி வரும்போது திரும்ப குளம் தேங்கும், திரும்ப சேர் உருவாகும், அள்ளுவாங்க, போடுவாங்க, திரும்ப மழை அடிச்சுட்டு வந்து நெப்போம். ஒரு அழகான சுழற்சி. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் எவ்வளவு வரும்? அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது விவசாயத்திற்கு. உரமும் கிடைச்சிரும். நீர் தேக்கிறதுக்கு நம்மளே போய் சேர் அள்ளிடுவாங்க. முன்னாடிலாம் வறட்சி வரும்போது மக்கள் வந்து அந்த சேர் அள்ளுறதுக்கு போவாங்க, வண்டியா போய் சேர் அள்ளிட்டு வருவாங்க. கவர்மெண்ட் வந்துச்சு, சேர் அள்ளுறாங்களா, அள்ளக்கூடாது, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தான் அதை அள்ளணும்னு சொல்லி சட்டத்தை போட்டு தடை பண்ணாங்க. எந்த அளவுக்கு தடை பண்ணாங்களா, நம்ம குயவர்கள் இருக்காங்களா, தமிழ் குயவர்கள், அந்த தமிழ் குயவர்கள் அந்த சேரை எடுத்து தான் பானை இதெல்லாமே செய்வாங்க. அவங்களுமே அள்ளக்கூடாதுன்னு தடை வந்துருச்சு. அவங்களுக்கு மண் எங்க இருந்து கிடைக்கும்? மண் அவங்க விலை கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? பானை செஞ்சு விற்கிறதுக்கு அவங்களுக்கு காசுங்க. மண் அவங்க இலவசமா தானே எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மண் அவங்க விலை கொடுத்து வாங்கணும். மண்பானை விலையும் ஏறிடுச்சு, அவங்களுக்கு வருமானமும் இல்லை. மண்பானையை இப்ப எவனும் பயன்படுத்துறதும் இல்லை. மண்பானை மிஞ்சி பயன்படுத்துவோம், திரும்ப உடஞ்சி தூளாச்சுன்னா மண்ணு தான். கரெக்டா? இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவர் சில்வர் பாத்திரம், அது இதுன்னு போட்டு கடைசியில் என்ன வேஸ்டேஜ். இது என்ன பண்ண முடியும்? அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இயற்கை அழிக்கிறது. அங்க ஓட, அந்த தாத்துக்கள் எடு, இதை ஓட, அதை சாப்பிட்றதுனால நமக்கு கேன்சர் இளவு. அந்த எவர் சில்வர் தட்டுகள்லாம் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எவர் சில்வர் தட்டுல தான் சாப்பிட்றோம், எல்லாம் பண்றோம். அதை விளக்கும் போது அந்த இது இருக்கும், அதுல சாப்பாடு சூடா ஊற்றும் போது அதெல்லாம் நம்ம உடம்புல போய்கிட்டு இருக்கு. நமக்கு நோயாளிகளா மாறிட்டோம். நம்ம மண்ணையும் நோயாளிகளா மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகும்? மருத்துவமும் அவன் கையில இருக்கு. இயற்கை வேளாண்மை, இயற்கை சார்ந்த சித்த மருத்துவம், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான். சித்தா டாக்டர்ஸ் சொன்னா ஒருத்தன் பேசுறான், அலோபதி டாக்டர் ஒருத்தன் பேசுறான், சித்தா டாக்டர்ஸ்க்கு டாக்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கான். தமிழ்நாட்டுல அலோவ் பண்றாங்க இதை. ஆயுஷ் எல்லாம் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்படி நீ வந்து ஒரு சித்தா டாக்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இங்க நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்களாம் டாக்டர்னு ஏன் சொல்லிக்கிறாங்க? பேசுறான். சமூக வலைதளங்கள்ல ஒரு அலோபதி டாக்டரால பேச முடியுது, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சித்தா டாக்டர் அசோசியேஷன்ல என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. நோக்கம் என்ன? உளவியலா சித்தா மருத்துவம் வேஸ்ட், அது மருத்துவமே இல்ல, ஆயுர்வேதா வேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் இயற்கையோட சம்பந்தப்பட்ட மருத்துவ குணம், இது எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுறணும்.
நம்ம மக்களுக்குமே அதெல்லாம் புரியுறது இல்ல. சித்தா டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் போய் கேட்கறது இல்ல. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதா இந்த மூக்குல வந்து ஒரு சின்ன கொழுப்பு கட்டி மாதிரி வந்துச்சு. மூஞ்சில வந்து ஒரு சின்ன ஸ்வெல்லிங் வந்துச்சு. உடனே அவங்க எல்லா உறவினர்களும் உடனே ஆபரேஷன் பண்ண டாக்டர் போய் அதை ஆப்ரேட் பண்ணி தான் சார் எடுக்கணும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆபரேஷன் தான், மைனர் சர்ஜரிங்க அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் இல்ல, இருங்க போவோம்னு சொல்லிட்டு சித்தா டாக்டர் மருத்துவர் சிவராமன் இருக்காருல்ல, அவருடைய கிளினிக் தான் போனோம். அவங்க மனைவி தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏதோ ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு தடவுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. அது முழுக்க அந்த ஏதோ ஒரு விதையில இருந்து எடுக்கிறது போல. அதை தடவுனாங்க, கரைஞ்சிருச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம அலோபதிக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணாங்க. அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னாங்க. எங்க அம்மாவோட சுகர் லெவல்லாம் பார்த்துட்டு சுகர் வேற உங்களுக்கு அதிகமா இருக்குது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், பாஸ்புக் கொடுங்கன்னாங்க. இல்ல என்ன சொல்றது, போனோம். அதெல்லாம் ஆபரேஷன்லாம் அதுக்கு தேவையில்லை. எதுக்கு எல்லாத்துக்கும் கத்தி வைக்கணுமா? ஒரு சித்தா டாக்டர் ஒரு ஒப்பீனியன் தான். அதுக்கப்புறம் போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். குணமாகல அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போனோம், ட்ரை பண்ணோம், சரியாயிருச்சு, கரைஞ்சிருச்சு, விஷயம் முடிஞ்சது. இதை செய்யறதுக்கு இந்த உளவியல் கூட இல்ல நம்ம மக்களுக்கு. ஒரு ஒப்பீனியன் கூட கேட்கறது இல்ல. ஒரு சித்தா டாக்டர் ஒரு ஒப்பீனியன் கேட்கறது இல்ல. ஏன்னா இவங்களுக்கு அந்த சித்தாலாம் வந்து மருத்துவமாவே கன்சிடர் பண்றது இல்ல. நான் தான் சொல்றேன், இந்த உளவியலாவே நம்மள உடைச்சு விட்டாங்க. இப்ப இந்த சுத்தி நடக்கிறதையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அளிக்குது. இதை ஏன் அவன் செய்யறானா, நாளை உணவையும் நீரையும் கட்டுப்படுத்திட்டா, நீரை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நீரை வந்து படிப்படியா வராம பாருங்க. முன்னாடி எல்லாம் நமக்கு என்னன்னா வாட்டர் டாக்ஸ் மட்டும்தான். பெருநகரங்கள்ல வாட்டர் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க, நான் ஒரு டாக்ஸ் கட்டுவேன், நம்ம 2 பேரும் ஒரே அளவுதான் டாக்ஸ் கட்டுவோம். உங்க குடும்பம் ஒரு குரூப் இருக்கும், என் குடும்பம் ஒரு குரூப். நம்ம தண்ணியை இயற்கையில இருந்து எடுத்து செலவு பண்றோம், அந்த செலவுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறோம். அது ஒரே காசு, பொதுவான காசு. இன்னைக்கு வந்து மெட்ரோ சிஸ்டத்துல பன்னாட்டு அது ஒரு கோக் கம்பெனியோடைய ஒரு கிளை நிறுவனம். அதை கொண்டு வந்து கையில கொடுத்து அவன் என்ன பண்றான், மீட்டர் போடுறான். தமிழ்நாடு முழுக்க மீட்டர் போடுறான். வந்துருச்சுங்க, சென்னையில வந்துருச்சுங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. கோயம்புத்தூர்ல நடைமுறையில் இருக்குங்க. வாட்டர் மீட்டர். ஆமா, கோயம்புத்தூர்ல வந்துருச்சு, நடைமுறையில் இருக்கு. 2 வருஷம் ஆச்சு நடைமுறைப்படுத்தி. தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சென்னையில அடுத்து வரப்போகுது. அடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்துடும். இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்ல. இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் எடுத்து பேசுறதுக்கு இல்ல. இப்ப இனிமேல் என்ன கணக்கு அப்படின்னா, நீங்க பயன்படுத்துறீங்கல்ல தண்ணி, முன்னாடி நீங்க டாக்ஸ் போட்டுட்டு எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த தண்ணி வந்து இயற்கை கொடுக்குது. இப்ப டாக்ஸ் கிடையாது. நீங்க இப்பவும் டாக்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு மீட்டர் கட்டுறீங்க. எப்படி நீங்க வந்து பெட்ரோலுக்கு போடுறீங்களோ, எப்படி வந்து கேஸுக்கு கொடுக்குறீங்களோ, அது மாதிரி எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு இப்ப மீட்டர். இதோட பொருள் என்ன, வசதி இருக்கவே அதிகமா தண்ணி செலவு பண்ணலாம். நீங்க நல்ல பெரிய பணக்காரர் தான் நீங்க, நான் சொல்றேன், நான் பணக்காரர் தாங்க, நானும் சொல்றேன். இப்ப உங்க வீட்டுல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, ஸ்விம்மிங் பூல்ல வந்து நீங்க தண்ணியை ஊத்திட்டு ஜாலியா நீந்தலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒரு அண்டால தண்ணி பிடிக்கணும்னா காசு. அண்டால பாருங்க, குளிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து, அதான் சரி, ஓகே, வச்சுக்கோங்க, அண்டா வச்சுக்கோங்க. கையில காசுல என்ன பண்ண முடியும்? நாளைக்கு இந்த தண்ணியோட விலை எருமையாராதா? பிக்ஸ்டா வைக்க போறீங்களா? இவ்வளவுதாங்க வாங்கிட முடியும்னு சொல்ல உளவிலியா ஒரு பயங்க. ஐயோ, தண்ணி இவெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தண்ணியை சேமிச்சிடணும். மத்த பணக்காரன்லாம் இஷ்டத்துக்கு அவன் கார கழுவுருக்கு, இதை கழுவுருக்கு, அதை கழுவுருக்குலாம் அவன் தண்ணியை அசால்ட்டா அடிப்பான். வருமாறாத. முன்னாடி டாக்ஸேஷன் இருந்துச்சு, அது எல்லாருக்கும் சமம். இயற்கை நீர் கொடுக்குது, கிடைச்சா அவன் யூஸ் பண்றான், இல்லைன்னா இல்ல, தேவைப்பட்டு அவன் பயன்படுத்தினா, தேவையில்லைன்னா இல்ல. சிக்கனம்ங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம், அது வேற. நீரை சிக்கனமா பயன்படுத்தணும்னு. ஆனா இன்னைக்கு நீ காசை போட்டு கொண்டு வரனால என்ன ஆகும், பணக்காரன் அதிகமா செலவு பண்ணுவான். பணக்காரனுக்கு சிக்கனம்ங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஏழை, அவன் ஒரு பாட்டில் தண்ணி பயன்படுத்தினாலும் அவன் உனக்கு காசு கட்டி தான் அதை பயன்படுத்தணுங்கிற நிலை கொண்டு வந்துட்டியா? இயற்கைக்கு எதிரான ஒரு நிலையை அரசாங்கம் பண்ணது. நீரையும் காசு கொடுத்தா வாங்கணுங்கிற நிலைக்கு முன்னாடி அது வாங்குறவன் தேவைன்னா வாங்கிக்கலாம், தண்ணி ப்ரொவைட் பண்றது கட்டாயம். ஆனா இன்னைக்கு காசு கொடுத்தாதான்டா உனக்கு தண்ணி, இல்லைன்னா நாட்டுக்கு சாகுன்னு தானே. இப்போ ஒருத்தன் காசு இல்லை, அவன் என்ன தண்ணியை பயன்படுத்த கூடாதா? என்கிட்ட காசு இல்லை, என்ன வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணிடுவேன். அப்ப அதுக்கு பொருள் என்ன? அப்ப தண்ணி இல்லாம ஒருத்தன் சாவுற நிலைமை வரும். சாவுடா, காசு குடிச்சு தண்ணி வாங்க முடியாத அளவுக்கு நீ மட்டமா இருந்தீங்கன்னா போய் சாப்பிடான்னு தானே அரசாங்கம் சொல்லுது. இப்ப நாளைக்கு இந்த தண்ணி வர்த்தகமானதுக்கு அப்புறம் இன்னொரு சட்டம் அடுத்து வரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரும். என்ன? தண்ணீரை சேமிக்க கூடாதுன்னு. நீங்க வானத்துல இருந்து மழை பெய்யும் போது டேங்க்ல நீங்க சேமிச்சு வைக்க முடியும். இன்னைக்கு சட்டம் தடுக்கல. கிணத்துல தண்ணீரை சேமிச்சு வைக்க முடியும். எல்லா பக்கமும் நீங்க குளம் வெட்டி தண்ணீரை சேமிச்சு வைக்க முடியும் பிரைவேட்டா. இப்ப நாளைக்கு எனக்கு லேண்ட் இருக்கு, எனக்கு 1 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த 1 ஏக்கர் லேண்டையும் நான் வந்து ஒரு குளமாக ஒரு ஏரியாவோ மாத்தணும்னா என்னால இன்னைக்கு முடியும்.
தோண்டி விட்டு தண்ணியை சேமிச்சிட முடியும். நாளை ஒரு சட்டம் வரும் சேமிக்க கூடாது என்று. ஃபார்ஃபெட்ச்டா இருக்கே பாரு, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. டிஸ்டோபியன் ஹாலிவுட் மூவி கான்செப்ட் சொல்றீங்க. அதுதான், அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் அதை சொல்லுவானா, இந்த கம்பெனிக்காரன் இருக்கான்ல, இந்த கம்பெனிக்காரன் இன்னைக்கு தண்ணீரை வியாபாரம் படுத்துவான், மோனோபொலி ஆவான். மோனோபொலி ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், மக்கள் வந்து இந்த காசு கொடுத்து வாங்க முடியல, விலையேற்றுவான். விலையேற்றோடனே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, தண்ணீரை சேமிக்க ஆரம்பிப்பாங்க. தண்ணீரை சேமிக்கும் போது ஒரு பொய் கதை சொல்லப்படும். என்ன கதைன்னா, நீங்க சேமிக்கிறதுனால அதுல நீங்க கண்டாமினேட்டட் வாட்டரா இருக்குது, அந்த கண்டாமினேஷன் வாட்டரை நீங்க பயன்படுத்தினால உரோனான்னு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த உரோனான்னு ஒரு நோய் வந்தனால மக்கள் சாவுறாங்க. அதனால இந்த நோயெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் சேமிக்க கூடாது. இன்னொன்னு, கொசு தொல்லை அதிகமா இருக்கு, நீங்க சேமிச்சு வைக்கிறதுல கொசு உற்பத்தி ஆகுது. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா அதை, அதன் மூலமா ஹைட்ராபீலா அப்படிங்கிற ஒரு வியாதி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டானா இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் தண்ணி தொட்டில நீங்க சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா வந்து அதுல வந்து செக் பண்ணிட்டு விஷ மருந்து ஊத்திட்டு போறாங்களா இல்லையா? விஷ மருந்து தானே, கொசு மருந்துன்னு சொல்லிட்டு விஷ மருந்து ஊத்தி அந்த தண்ணி பயன்படுத்த முடியுமா? அடுத்து நோக்கம் என்ன? கிணறுகள்ல விஷ மருந்து ஊத்துறாங்களா இல்லையா? கவர்மெண்ட் பண்ணுதா இல்லையா? என்ன ஃபார்ஃபெட்ச்டா நான் சொல்றேன், கண்ணு முன்னாடி நடக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போறதுதான் சொல்றேன். இது நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீரை மோனோபொலியா பண்ண இது நடக்கும். வந்துருச்சு, வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டான். நாளைக்கு இனிமேது சென்னையில இருக்குங்க எல்லாரும், நீங்களும் நானும் இனிமேது காசு கட்டித்தான் நீர் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது எல்லா பக்கமும் பரவும். ஃபர்ஸ்ட் இங்க பெருநகரங்கள், அடுத்தடுத்து சிறு நகரங்கள் எல்லாம் போகும். அப்புறம் சேமிப்புலையும் தடை. இதெல்லாம் நடக்க போகுது. இப்ப இது எல்லாத்தோட நோக்கம் என்ன? நீரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, உணவு, இன்னைக்கு உணவு வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. விவசாயிகள் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகளை நிப்பாட்டணும். அப்ப என்ன பண்ணுது, வீகன் அஜெண்டாவா? நீ என்ன பண்ற தம்பி, மீசக்கார தம்பி, வா தம்பி, உன் வேலை என்னன்னா நீ நல்லவன். நான் நல்லவனா? பாசக்கார தம்பி தான் ப்ரோ, பாசக்கார தம்பி நீ. ஆமா, ஆனா நீ ஒரு கூமுட்டை. நீ என்ன பண்ற, இந்த கூமுட்டத்தனத்தை எல்லா பக்கமும் பரப்பிடுற. அந்த கூமுட்டையும் சாப்பிடாதீங்க, ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான் வந்துட போறான் ப்ரோ. அதுதான் நீ என்ன பண்ற, முட்டை போட்டா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போற. ஏன்னா அவனுக்கு புரோட்டீன் கிடைக்க கூடாது. புரோட்டீன் சோர்ஸ் எல்லாம் வந்து அவன் ஈஸியா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். ஆடு வளர்க்குறான், மாடு வளர்க்குறான், பால் பீச்சுறான், இது பண்றான். இது எல்லாத்துக்கும் தடையா பேசு. தேனிக்கு தடையா பேசு. ஏன்னா தேனி சாப்பிட்டா அவனுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படாது. அவன் இந்த கரும்பு முடிச்சா நாங்க எலும்பெல்லாம் போட்டு அடிக்கிற சுகரை செஞ்சாதான் அவனுக்கு சுகர் லொட்டு எல்லாம் வரும். அவன் வெள்ளம், பண வெள்ளம், லொட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் போயிட்டானா பிரச்சனை. அப்ப இதெல்லாம் எல்லாத்துக்கும் எதிராக பேசு. போ, விவசாயத்துக்கு எதிராக பேசு. மாட்டை பயன்படுத்தி உழுகுறீங்களா, மாட்டை பயன்படுத்துறீங்களா, அது எவ்வளவு கஷ்டம். உங்களை யாராவது வந்து மாடு மாதிரி குனிய வச்சு பயன்படுத்தினா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வீகன் அஜெண்டா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. கோழி வளர்க்காதீங்க, மாடு வளர்க்காதீங்க, காவலுக்கு நாய் வளர்க்காதீங்க, பூனை வளர்க்காதீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இயற்கை விவசாயமே பண்ணாதீங்க. எதுக்கு இயற்கை விவசாயம்? அதான் ஃபெர்டிலைசர் இருக்குல்ல, ஃபெர்டிலைசரை போடுங்க, அதான் செடி வளருது இல்ல, பண்ணுது இல்ல. இவ்வளவு பேசுறவன் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான். டேய், அப்படி பார்த்தா செடியும் இது காய்கறியும் உயிர் தானடா, அதுக்கு அது மேல எல்லாம் கருணப்பட மாட்டீங்களா நீங்க? அப்ப காது குறைஞ்சிட்டு சொன்னது கேட்கல அப்படிங்கிறத. ஒரு செடி எதுக்கு, மரம் எதுக்கு விதை போடுது? ஒரு பச்சிலம் குழந்தைய அது பெற்று எடுக்கிறதுக்காக ஆசையா ஒரு ஆப்பிள கொண்டு வந்து நிப்பாட்டுது. நீ அதை புடிங்கி நறுக்குன்னு சாப்பிடுறியே, அதோட விதைய போய் கடிக்கிறியே. இதுதானே கணக்கு. அதேதான் இதுவும். கொடூரமானவங்களா இருப்பாங்க போல. நீ உயிர்களை நேசிக்கிறியா? நேசி. நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் கேட்கிறேன். நீ மாட்டை மனுஷன் அடிச்சு சாப்பிடல, அந்த மாட்டுடைய வாழ்க்கை என்ன? அது கலெக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆக போதா? சொல்லு, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹவுஸ் கவ்வா இருக்கும். என்னங்க பண்ணும்? பிறக்கும், மேயும், அடுத்து என்ன பண்ணும்? சாவும். செத்ததுக்கு அப்புறம் அது என்ன திங்கும்? நாயோ நரியோ திங்கும். மண்ணில் இருக்க இதுதானே அதோட இது வரைக்கும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழும். அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அது போறோம்லாம் பயந்து ஓடணும். காட்டுல இருக்க எல்லா உயிரினங்களும் பார்த்துட்டு தானே இருக்கும். நேச்சுரல் ஜியோகிராஃபி சேனல்லாம் போட்டு பார்ப்பா. பிறந்து குட்டியா பிறக்கும், அடுத்த நிமிஷம் ஒரு நாய் கூட்டம் வந்து அதை கடிச்சு பிச்சுட்டு சாப்பிட்டு போகும். இதெல்லாம் இருக்கு, வீடியோ போய் பாரு. தம்பியை கூட போய் சவானால இறக்கணும். நீ சொல்றபடி பார்த்தா இயற்கையே அப்படின்னா ரொம்ப கேடுகட்டது. அப்ப நீ சொல்ற இந்த இறைவனும் கேடுகட்டவனா ஆயிடுவான். அப்படி கிடையாது. எந்த இறைவன் ப்ரோ? எல்லா இறைவனும் தான். எந்த இறைவன்லாம் படைச்சா நீ நம்புறியோ அந்த இறைவன் தானே இப்படி படைச்சிருக்காப்ல. நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. ஒன்றுதான் ஒண்ணு வாழணும். இப்படிதான் இந்த நீதி இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், அது பிறந்து சாகிற வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை, பிறந்து சாகதான் போகுது. அது வரைக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை. எந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கலாம்? நிறைவா மனிதனோட பாதுகாப்புல நிறைவா மனிதனுக்காக வாழ்ந்துட்டு அதோடைய காலம் வரும்போது இறக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த குட்டியில கொள்றதுலாம் பாவம் தான். முதிர்ந்த ஆடுகளை கெடா, அதனாலதான் வந்து இளங்கெடா வெட்ட மாட்டாங்க. நீங்க இதுக்கெல்லாம் அந்த கெடா ஆடா ஏன் வெட்டுறாங்க?
பிளஸ் எல்லாருக்கும் வரும், பிளஸ் அது வாழ்ந்து முடிய போகுது. பெண்ணாட்டையும் வெட்ட மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா அது சனையே ஃபுல்லா போயிடும். குலதெய்வத்திலேயே பெண்ணாடெல்லாம் பலி பார்த்ததே இல்ல. ஏன் அப்படின்னா கெடா தான் வெட்டுவாங்க. ஏன்னா கெடா பெண் வந்து பால் கொடுக்குதுல, அந்த பயன்பாடு இருக்குல்ல, அது எதுக்கு கொண்டுகிட்டு கெடா முடிய போகுது. அது அதோட இது வந்து இனப்பெருக்கம் தான். அது அடுத்த குட்டி வந்து அதோட இனப்பெருக்கத்துக்கு தயாராயிடுச்சுன்னா அதுக்கு மேல இதோட யூசேஜ் நோ, அதை வெட்டுவாங்க. ஸோ தமிழர்கள்லாம் தெளிவா தான் இருந்திருக்காங்க. எதை பலி கொடுக்கணும், எதை பலி கொடுக்க கூடாது, எதனால எதை வச்சுக்கணும். நபிகளும் அதை சொல்றாருங்க. பால் கொடுக்கக்கூடிய உயிரினத்தை கொல்லக்கூடாது நபிகள் சொல்லியிருக்காரு இஸ்லாத்துல. நீங்க எந்த இஸ்லாமியர்கள்ட்ட போய் கேளுங்க, பால் கொடுக்கக்கூடிய உயிரினத்தை கொல்லக்கூடாது, மாட்டை கொல்லக்கூடாதுன்னு நபிகள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது பால் கொடுக்குதுலன்னு இருக்காரு. இன்னைக்கு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இங்க வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த காலகட்டங்கள்ல தான் இந்த பழக்கம்லாம் வருது. மாடு அவங்ககிட்ட அங்க அதிகமாலாம் இருக்காது. முன்னாடி அவங்க வந்து இன்னைக்குமே வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகத்தை தான் வெட்டி பிரியாணி போடுவாங்க. இங்க இருக்கவங்க தான் வந்து மாடு கறி ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்ப இது எல்லாமே சரியா தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது, புரிதல் இருந்தது. இந்த வீகன் அஜெண்டா வந்து இவன் என்ன பண்ணுவான், இந்த கால்நடைகள் லைஃப் ஸ்டாக் எல்லாம் பயன்படுத்த விடாம தடுப்பான். இதெல்லாம் தடுத்துட்டீங்கன்னா எங்க இருந்து எனக்கு இயற்கை உரம் கிடைக்கும்? அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை எப்படி டேம் பண்ணு கூட தெரியாது. டேம் இல்லைங்க, வளர்க்கவே தெரியாது. இப்ப நான் என்கிட்ட புள்ளிக்குட்டா இருக்கு, இந்த புள்ளிக்குட்டா இனப்பெருக்கம் பண்ணாம நம்ம நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இனப்பெருக்கத்துக்கு புள்ளிக்குட்டா இருக்காது, முடிஞ்சு போச்சு அந்த ஜீன். அதே போலதான் கோம்பை, அதே போலதான் சிப்பிப்பாறை, அதே போலதான் ராஜபாளையம், அதே போலதான் காங்கேயம் காளைகள், அதே போலதான் உம்பளச்சேரி மாடுகள். எல்லாமே இனப்பெருக்கத்துக்கு தேவையில் இருந்தா தான் இனப்பெருக்கம் ஆகும். நீ பாலே குடிக்க கூடாதுன்னா நாட்டு மாட்டோட தேவை எங்க இருந்து வந்துடும்? பால் குடிக்க கூடாது, இதுதான் அஜெண்டா, வீகன் அஜெண்டா. ஃபண்டிங் அவன் கொடுப்பான். நான் கேட்கிறேன், அந்த மீசக்கார தம்பி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தா ஒரு அவ்வளவு பெரிய பண்ணை அவரால் நிர்வகிக்க முடியும்? ரோட்ல கிடைக்கிற மாடு ஆடு எல்லாத்துக்கும் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு, எல்லாம் இலவசமா பண்ணிடுறாங்களா? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு சொல்லுங்க. ஃபண்டிங் வரது இல்லையா? எங்க இருந்து ஃபண்டிங் வருது? மைக்ரோசாஃப்ட் தான் வரும், பில்கேட்ஸ் கிட்ட தான் வரும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், சைட்ல இந்த மாதிரி ஆட்கள் இப்படி பேச விட்டுருவான், சைட்ல வந்துட்டு ஃபார்ம் கல்ச்சர்ல டிஷ்யூ கல்ச்சர்ல கறி செய்யலாம். அதான் நான் கேட்கலாம். இப்ப டிஷ்யூ கல்ச்சர்ல கறி செய்யலாம் நீங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மத்தபடி இந்த பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம விவசாய நிலத்தை வந்து ஃபுல்லா அழிச்சிட்டானா எப்படி வந்து அவனோட கண்ட்ரோல்ல உணவு வச்சிருப்பான்னு சொல்றீங்க? எப்படி அவனால உற்பத்தி எப்படி பண்ண முடியும்? நீங்க ஒரே நிமிஷம் சொல்றேன். இங்க நிலம் இருக்கு, மண் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. இங்க இருக்கும்போது ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கை பத்தி இஸ்ரேல் எதுக்கு ஆய்வு பண்ணணும் சொல்லுங்க நீங்க? ஏன்னா அவங்களோட கால சூழ்நிலை நிலம் வேற மாதிரி இருக்குல்ல. எல்லாம் இப்ப சாப்பிடாம செத்துட்டாங்களா? எல்லாங்க உயிரோட தானே இருக்காங்க, வாங்கிட்டு தானே இருக்க. உங்ககிட்ட தான் நான் பொருளாதாரம் வேற மாதிரி இருக்குது. நீ நாடுகள்ல இருந்து நீ ஏன் ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்கை பத்தி ரொம்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்க? அதை நீங்க ஏன் டிஷ்யூ கல்ச்சரை பத்தி ஆய்வு பண்ற? கேட்கறது எப்படி இருக்குன்னா, அதான் அர்த்தம் இருக்குதே, எதுக்கு மார்ஸை பத்தி நீ வந்து ஆய்வு பண்றீங்க? இப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் அழிச்சிருவாங்க. நாளைக்கு அணு ஆயுத போர் லொட்டுலோஸ்க்குலாம் வந்து இதெல்லாம் அழிக்கப்பட போகுது. அவன் அதுக்கு அடுத்த வே ஆஃப் எனர்ஜி எங்க ஒரு வித ஆல்கே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு ஆல்கே இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தண்ணியை வச்சு லைட்டை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஆல்கே வந்துடும். அதை அப்படியே சாப்பிடலாம். அது எவ்வளவு எந்த அளவுக்கு சுவையா இருக்குங்கிற அளவுலாம் எனக்கு தெரியாது. அது ஒரு ஃபுட்டு. அந்த மாதிரி ஃபுட் சோர்சஸ் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம்னு அவன் ஆய்வு பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு போச்சு சொல்லிட்டீங்களா? ஒருத்தன் போய் தின்னுட்டு இது போட்டுருவான், ஐ ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவான். பண்ணாலும் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு இல்லைன்னா நல்லா இல்லைன்னா அதனாச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஆயோ அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட விட்டுறாத. அப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நடக்குது இல்ல, புரோட்டீன் சோர்ஸ்க்கு இருந்து எல்லாத்துக்குமே அவன் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க, கொண்டு வருவான். அப்போ புரோட்டீன் சோர்ஸ் இது எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, வாயில வைக்க சகிக்க முடியாத ஃபுட்ஸை தயாரிச்சு அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்காது. நீங்க சாப்பிடுவீங்க, உயிர் வாழ்வீங்க, சீக்கிரம் செத்துருவீங்க, நோய் வரும், அந்த நோய்க்கு சம்பாதிக்கிற காசுலாம் கொடுத்துட்டு செத்து போயிருவீங்க. அந்த மாதிரியான உணவுகளை அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரியான கார்போஹைட்ரேட்ஸ் லொட்டுலோஸ்க்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆல்கே லொட்டுலோஸ்க்கு வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். இதுதான் பிளான். அவன் நிலங்கள் இருக்கக்கூடாது, விவசாயம் இருக்கக்கூடாது, தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. இதுக்கு அடித்தளமாகத்தான் இந்த கார்பரேட் கும்பல் இருக்க. எந்தெந்த நாடெல்லாம் விவசாயம் செய்ய முடியும், எந்தெந்த நாட்டிலாம் விவசாய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்தெந்த நாட்டுல அதை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு, ஏன் வந்து எல்லா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்க நாடுகளும் நாசமா போயிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. பிரேசில், அமேசான் காடு இருக்கிறது நம்மளது. எல்லா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்க நாடுகளும் ஏங்க போர் சூழல் இருக்குது, அமைதி சூழல் இல்ல, உணவு உற்பத்தி சூழல் இல்ல, மைனிங் ப்ராஜெக்ட்லாம் அங்கதான் கிடைக்குமா? காங்கோ எல்லா மைனிங் ப்ராஜெக்டும் ஏன் யோசிங்க. எல்லா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது எல்லா நேரமும் மழை பெய்யக்கூடிய, எல்லா காலங்களிலும் இயற்கை செழிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை காட்டு பகுதிகளும், அத்தனை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளும் இன்னைக்கு போர் சூழலிலேயோ இல்ல இந்த மாதிரியான மைனிங் ப்ராஜெக்ட்லயோ மாட்டிட்டு முழிக்குது அப்படின்னா, அதற்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய அபாயகரமான சிந்தனை இல்லை என்று உங்களால் மறுத்த முடியுமா? அப்படி ஒரு
பகுதியாகத்தான் இந்த அரிட்டாப்பட்டியை நீங்க பார்க்கணும். விடக்கூடாது, உயிரே போனாலும் விடக்கூடாது. அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். பரந்தூர் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதும், அரிட்டாப்பட்டியில இந்த டங்ஸ்டன் மைனிங் வர்றதும், தஞ்சை டெல்டா பகுதியில வந்து மீத்தேன் செல் எரிவாயு திட்டம் வருவதும் எல்லாம் இவர்களுடைய சதி திட்டமே. இவர்கள் தமிழ்நாட்டை வறண்ட காடாக மாற்றுவதற்கு அயோக்கியத்தனமான அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு சொல்லுது. அங்கெல்லாம் வந்து மாநில அரசுடைய கோட்பாடெல்லாம் செல்லாது, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது எங்களை கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரேர் மினரல்ஸ், நாங்களே டைரக்டா வந்து எடுப்போம். எடுங்க, என்ன பண்ண முடியும்? வீடியோ போட்டீங்க, வேற உங்களால. நாங்க ரேர் ஸ்பீஷியரா, நாங்க ரேர் ஸ்பீஷியஸ், தமிழர்கள் ரேர் ஸ்பீஷியஸ், வா வந்து பாரு, அப்படித்தான் சொல்லணும். வா, நாங்க புறநானூறுலாம் படிச்சவங்க தான். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு வளத்தையும் காப்பதற்கு தமிழர்கள் எந்த எல்லைக்கு செல்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக வந்து தெரிந்து கொள்ளும். அந்த லெவலுக்கு புஷ் பண்ணி பாருன்றீங்க. வரும் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழர்களை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தை வச்சு. இரண்டாவது, இந்த நிறுவனம் ஜிங்க் என்று சொல்லக்கூடிய, அதை வந்து ஹிந்துஸ்தானி ஜிங்க் என்ற நிறுவனம் தான் இந்த டெண்டரை வந்து எடுத்திருக்குது. எவன் வீட்டு சொத்துக்கு எவனோ ஒருத்தன் ஏலம் விடுறான், எவனோ ஒருத்தன் எடுக்கிறான். இது என்னங்க இது? இப்ப உங்க வீடு இருக்குது, நீங்க உங்க அப்பா உங்க அம்மா சேர்ந்து கட்டின கஷ்டப்படுற வீட்டை எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஏலம் விட்டு அவங்களுக்கு எப்படி தோணும்? யாரா நீ கேட்க தோணும்ல? அதை கேட்க முடியுதா இன்னைக்கு இந்தியாவில? தமிழ் தேசியம் ஏங்க பிரிவினைவாதம் பேசுறீங்கன்னா, தமிழ்நாட்டு நிலத்தை பறிப்பதற்கு இந்தியாவுக்கு எங்க இருந்து உரிமை வந்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. தமிழன் பூமி, அந்த பூமியை வந்து ஒரு விவசாய பகுதியாகவும் மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் மாத்தியவே என்னுடைய முன்னோர்கள் தமிழர்கள். அந்த மக்களுக்கு சம்பந்தம் கிடையாதான்? அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையா? யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் வந்து எந்த உரிமையும் இல்லாம வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா? அனுமதி கொடுப்பானா? டெண்டர் விடுவானா? ஏலம் எடுப்பானா? எவன் வீட்டு சொத்தை எவன்டா ஏலம் போடுறது? இந்த கேள்வி வரும்ல. தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, நான் பதவியில் இருக்கும் வரை. ஏன் பதவி விட்டு இறங்கிட்டா தூங்கிடுவீங்களா? பதவி விட்டு இறங்கிட்டீங்க, முதலமைச்சரா இல்ல, தூங்க போயிருவீங்களா? நான் பதவியில் இல்லைங்க, நான் போய் தூங்குறேன்றீங்களா? பதவி இல்லைங்க, உயிரோட இருக்கிற வரைக்கும். அவரு சொன்னது வார்த்தையை மாத்தாதீங்க, தெளிவாக சொல்றாரு. நான் முதலமைச்சராக இருக்கும் வரைங்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் முதலமைச்சரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இருந்துட்டு போறாரு. அப்ப முதலமைச்சரா இருக்கும்போது தான் தடுக்கணுமா இத? நான் இந்த மண்ணில் நான் நீ சொல்றேன், நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் நீங்கள் டங்ஸ்டன் எடுக்க முடியாது. தமிழர்கள் இந்த மண்ணில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை உங்களால் எடுக்க முடியாது. இதுதான் வந்து நம்ம வைக்கக்கூடிய சேலஞ்ச். இல்லப்பா, இப்ப உங்களால பரந்தூருக்குள்ளேயே ஈஸியா போக முடியல. எத்தனை வாட்டி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. பரந்தூர்ல விமான நிலையத்தை வர முடியுதான்னு மட்டும் பாருங்க. போக முடியலங்கிறதெல்லாம் வேற. ஏற்கனவே அரசியல் தலைவர்களும் போகணும் தடை போட்டாங்களே, அரிட்டாப்பட்டி தடை எல்லாம் போட்டிருக்காங்க. அங்க வருதான்னு மட்டும் பாருங்க. நம்ம மக்கள் ஒருங்கிணைஞ்சா அழகா தடுத்துடலாம். அதை ஒருங்கிணைக்கிற வேலை நம்மளுடைய வேலை. அதை தான் நம்ம பண்றோம். இந்த காணொலியும் அதற்காகத்தான் பேசப்படுகிறது. இந்த மண் நம்ம மண். இந்த மண்ணுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் தமிழர்களாகிய நாம் தான் இருக்கணும். வந்தவன் போனவெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை மனசுல ஏந்தி இங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. இந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிற்போம். அதையும் மீறி வரும்போது அவங்க அனுபவிப்பாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அடிக்கடி நீங்க ஒரு அப்டேட் வீடியோ இது சொல்ல மறந்து. அதாவது இந்த ஹிந்துஸ்தானி ஜிங்க்ங்கிற நிறுவனம் வேற எந்த நிறுவனமும் கிடையாது, வேதாந்தா தான். அது வேதாந்தா திருப்பியும் வரான். அதான் ஸ்டெர்லைட்ல இங்க தமிழர்களை சுட்டுக் கொள்வதற்கு மறைமுகமாக சதி திட்டம் தீட்டிய அந்த வேதாந்தா குழுவும் தான் வேற பேர்ல கொண்டையை மறைக்காம வந்து தலையை விட்டுட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க, நாளை என்ன வேணாலும் நடக்கலாம் தமிழ்நாட்டுல. இதுதான் இதற்கான காரணங்கள் சொல்லிட்டேன். ஒரு சதிகார திட்டம் என்பது தமிழ்நாட்டை சுற்றி பின்னப்படுகிறது. இது உலக சதி. இந்த உலக சதியில தமிழர்களாகிய நாம் பலிகடா ஆகணுமா ஆக வேண்டாமாங்கிறது நம்ம மக்களுடைய கையில இருக்கு, மக்களுடைய சிந்தனையில இருக்கு. பரப்புங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலிகளை பேசுங்க. எங்களுடைய காணொலி பாரிசாலன்னு சொல்லி அதை போய் நம்ம பரப்பணுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் நீ பேசுங்கிறேன். நான் தயவு செஞ்சு நான் பேசின இந்த கருத்துக்களை எடுத்து நீ பேசு, நீ பேசி பரப்பு, உன்னால முடிஞ்சதை பரப்பு. ஆனா இந்த கருத்துக்கள் பரவணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்துக்களை நீ பரப்பிக்கிட்டே இரு, அதுதான் எனக்கு தேவை. சொல்லுங்க. இல்ல, நீங்க இப்ப இந்த மாதிரிங்க
ஏன்னா மீத்தனை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க நம்ம பேசுறப்போ ராமநாதபுரத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாமே ஒரு சென்சேஷனலா எடுக்கிறோம், எமோஷனலா வந்து தஞ்சை பகுதியில தான் மீத்தேன் ப்ராஜெக்ட் அதுதாங்க சொல்றேன். ராமநாதபுரத்துல நம்ம யாருமே பெருசா பேசல பேசல, அதனால அவன் மறைமுகமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ இப்போ என்னன்னா நீங்க மீத்தேன் வந்து நம்ம மைண்ட்ல இன்னும் வச்சிருக்கோன்றதுனால அது தஞ்சாவூர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அருத்தப்பட்டி, பரந்தூர் அண்ட் இப்போ வந்து அணு உலை எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குடகுளத்துல வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அடிக்கடி அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் பேசுறோமா, அது வந்து ரொம்ப உணர்ச்சி புலம்பா வந்து பேசி அதுக்கப்புறம் போயிருந்தாங்க. ஆனா அதற்கான வேலைகள் பாத்தீங்கன்னா திரைமறைவுல அரசாங்கம் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும், பேசிட்டே தான் இருக்கணும். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு விஷயம் தெரியுதேங்கிறதுக்காக கடந்து போயிடாதீங்க. கன்னியாகுமரியில மலையை உடைக்க போறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமே பரப்புங்க. நீங்க என்ன சொல்றேன், ஒரு 10 பேருக்கு பரப்புங்க. உங்க குடும்ப விழாக்கள்ல போகும்போது இதை பத்தி பேசுங்க. அவங்க புரிதல் இல்லாம இல்லைங்க அது வேணும்ல அதுதாங்க இதுங்க பேசும்போது அவங்க கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு கண்டென்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்க பேசுங்க, செவி வழியில பரப்பட்டும். நான் தான் சொல்றேன், எல்லாம் நீங்க எல்லாருமே பிரச்சார நபர்களாக மாறுங்க. நம்ம மண்ணை காக்கணும் அப்படின்னா இது நம்மளோட சொல்றதெல்லாம் சரி நீங்க நம்புனீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட கடத்துங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். கடத்தாம அப்படியே உட்காந்துட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு இருந்தா நமக்கு நாளைக்கு வரும் அது பாதிப்பு. அதை புரிந்து கொண்டு முடிந்தவரை பரப்புங்கள்ங்கிறதா நம்மளால சொல்ல முடியும். அதை நீங்க பரப்ப நிச்சயம் தமிழர்களுக்கு உணர்வுலாம் இருக்குங்க, இல்லைன்னா நான் சொல்லல. உணர்வு இருக்கு, அறியாமை இருக்கு. அந்த அறியாமையை நம்ம போக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விஷயம். அறியாமையை போக்கிட்டோம்னா அந்த உணர்வு தானா வந்துடும். அறியாமையில இருக்க இன்னைக்கு பல பேர் அறியாமையை உடைச்சு எறிவோம், இந்த உணர்வுகளை விதைப்போம், நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டை பாதுகாப்போம். இவ்வளவுதான் சொல்றேன். ஓகே, அப்படி இப்படின்னு கையை வச்சு பழனி மழைக்கே வந்துட்டீங்களாடா அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயமா இருந்துச்சு, அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சது தான் திருப்பி தூண்டி விட்டுருக்கீங்க. இந்த பர்டிகுலர் இஷ்யூ மூலியமா நிறைய விஷயங்களும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.